அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூனிட் 5ல பார்ட் 4 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 3 பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த பகுதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 3ல் படித்த பகுதிகளை ரிவிஷன் பண்ண போறோம். அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். அதனுடைய வகைகள் பார்க்க போறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே we are going to learn asexual reproduction and their types. Okay, let's go. So now revision. Part 3ல படிச்ச பாகத்துல இருக்கக்கூடிய question answer நம்ம இதல பார்க்க போறோம். சரியா? First question. Pollinators are A. Wind, B. Water, C. Insects, D. All the above. Pollinators நம்ம என்னன்னு பார்த்தோம்? பாலினேஷனுக்கு துணை புரியக்கூடிய காரணிகளை தான் நம்ம பாலினேட்டர்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அது என்ன படிச்சோம் நம்ம, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ விண்டல் இருக்கு, வாட்டர் இருக்கு, இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ் நம்ம படிச்சோம். ஸோ இப்போ இது மூணுமே தான். அப்போ ஆல் த அபவ். ஸோ அப்போ பாலினேட்டர்ஸ் ஆர் விண்ட், வாட்டர், இன்செக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அனிமல் ஆல்சோ. After fertilization, the ovule becomes. பாலினேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேரு ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓவரியும் ஓவியில் என்னவா மாறுது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ ஓவியூல் பிகம் சீட்ஸ், ஓவரி பிகம்ஸ் ஃப்ரூட்னு பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் the ovule becomes seed. Define pollination. Pollination அதாவது மகரந்த சேர்க்கை என்றால் என்ன படிச்சோம் நம்ம? ஒரு பூவில் உள்ள மகரந்த தூள் மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை அடையும் நிகழ்ச்சி தான் மகரந்த சேர்க்கைன்னு படிச்சோம். So define pollination னா என்ன எழுதணும் நீங்க? Transfer of pollen grains from the anther to the stigma. What are the agent of pollination? என்னென்ன agent பார்த்தோம் நம்ம? Wind, water, birds and insects. So இந்த questions நீங்க படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டேன். Now we are going to learn asexual reproduction. Asexual reproduction. Already you learned sexual reproduction. அதனால தான் நம்ம என்ன பார்த்தோம்? Two processலாம் பார்த்தோம். Pollination and then fertilization பார்த்தோம். சரியா? So அந்த pollination, fertilization இந்த ப்ராசஸ் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் விதைகள் உருவாகின்றன. அந்த விதைகளில் இருந்தா புதிய செடி உருவாகுது. அதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஆனா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்ல என்ன எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலினேஷனும் ஃபெர்டிலைசேஷனும் நடைபெறாமலேயே இன்னொரு செடியை உருவாக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க முறைக்கு தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பேர். சரியா? பார்க்கலாமா? இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாமா? The production of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. அப்போ மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறாமலேயே இன்னொரு செடியை உருவாக்கும் அந்த இனப்பெருக்க முறைக்கு பாலிலா இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படும். சோ அந்த டைப்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, 4 டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? First one is vegetative propagation, உடலக இனப்பெருக்கம். Budding, மொட்டு விடுதல். Spore formation, வித்துக்கள் உருவாதல். Fragmentation, துண்டாதல். சோ இந்த 4 முறையில தான் என்ன ஆகுதுன்னாக்கா செடி ஒரு புதிய செடியை உருவாக்குகின்றன. அதாவது மகரந்த சேர்க்கை கருவுறுதல் இல்லாமலே புதிய செடியை உருவாக்கக்கூடிய முறைக்கு தான் பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்றோம். சோ உங்களுக்கு 4 டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், பட்டிங், ஸ்போர் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் let's see the vegetative propagation. So vegetative propagation என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நீங்க 6thலயே படிச்சிருப்பீங்க. தாவரத்தோட பாகங்கள் படிக்கும்போது வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ், ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்னு படிச்சிருப்பீங்க. வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்லாம் எதுன்னு படிச்சிருப்போம்? ரூட், ஸ்டெம், லீவ்ஸ்னு படிச்சிருப்போம். சரியா? அப்போ ரீப்ரொடக்டிவ் பார்ட் எதுன்னு படிச்சோம்? ஃப்ளவர். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே செகண்ட் பார்ட்லயே பார்த்தோம். ஃப்ளவர் இஸ் a reproductive part அப்படின்னு படிச்சோம். சோ இந்த வெஜிடேட்டிவ் பார்ட் மூலம் ஒரு புதிய செடியை உருவாக்குனா அதுக்கு பேரு vegetative propagation, உடலக இனப்பெருக்கம் அப்படின்னு பேரு. So
எங்க எந்த தாவரத்துல இது நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பொட்டேட்டோ, சுகர் கேன், கரும்பு, யாம், கருணைக்கிழங்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த வகையான செடிகள்லாம் உடலக இனப்பெருக்கத்தின் மூலம் தனக்கு ஒரு புதிய செடியை உருவாக்குகின்றன. பார்க்கலாமா? சோ இது வந்து பிரயோஃபில்லம் பேரு பிரயோஃபில்லம். இதனுடைய இலையோட அந்த முனையில இருக்கு இல்லையா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முனைப்பகுதியிலிருந்து ஒரு புதிய செடியை உருவாக்கும். சோ இலையில இருந்து ஒரு புதிய செடியை உருவாக்கக்கூடியது எதுனா அந்த பிரயோஃபில்லம். அடுத்து ஜிஞ்சர், இஞ்சி அப்படின்னு பேரு. என்னன்னு பேரு? இஞ்சி. சோ இதனுடைய ரைசோம்ல இருந்து புதிய செடியை உருவாக்குகின்றன. டியூபர், கிழங்குல இருந்து. உருளைக்கிழங்கு பார்த்திருக்கோம் இல்லையா? அதனுடைய ஐ மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இங்க இருக்கு இல்லையா? அந்த ஐ மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து புதிய செடியை உருவாக்குகின்றது. அடுத்து வாழை மரம், அதனுடைய வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய சக்கர்ஸ் மூலமாக என்ன பண்ணுது? புதிய செடியை உருவாக்குகின்றது. ஆனியனும் அதே மாதிரி தான், அதனுடைய பல்ப்னு சொல்லுவாங்க. சோ அது ஃபுல்லா நம்ம நட்டு வச்சுன்னு சொன்னாக்கா ஒரு புதிய செடியை உருவாக்கும். இது மாதிரி உடலக பகுதியான தண்டு, வேர், இலையிலிருந்து ஒரு புதிய செடியை உருவாக்கினா அதுக்கு பேரு உடலக இனப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். I am going to read one more time. பாருங்க, vegetative parts of the plants such as root, stem and leaves can help to propagate the plant. அதுக்கு பேர் தான் vegetative propagation அப்படின்னு பேரு. விதைகள் இல்லாமையே தாவரத்தோட தண்டு மூலமாகவோ வேர் மூலமாகவோ இலைகள் மூலம் உருவாச்சுன்னு சொன்னாக்கா அது பேர் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பேரு. அதே மாதிரி நீங்க ரோஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரோஸோட அந்த ஸ்டெம் கட்டிங் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பதியம் போட்டு புதிய செடியை உருவாக்குவாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா முருங்கை மரம், அடுத்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி, இது எல்லாமே வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பிரயோஃபில்லம் இருக்க இலையின் மூலம் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பண்ணக்கூடிய செடி எதுன்னு கேட்டாங்கன்னா பிரயோஃபில்லம்னு எழுதணும். என்ன எழுதணும்? பிரயோஃபில்லம். ஸோ புரிஞ்சுச்சு? அப்ப வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்னா இலை மூலமாகவோ இல்ல தண்டு மூலமாகவோ வேர்கள் மூலமாகவோ ஒரு புதிய செடியை உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேரு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். நெக்ஸ்ட் பட்டிங். பட்டிங் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஈஸ்ட். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பிரெட் எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா? ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த ஈஸ்ட் என்னக்கூடிய ஒரு பங்கை. இது பேர் என்னது? பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. என்னது? பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தாவரம் தான். இந்த தாவரம் என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா ஒரே ஒரு சிங்கிள் செல்லால் ஆக்கப்பட்டது. it is made up of single cell. சோ இந்த ஒரு செல் என்ன ஆகும்னு சொன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டுபரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சின்ன ஒரு மொட்டு மாதிரி தன்னுடைய செல்லோட மேல் பகுதியில உருவாக்கும். இங்க இருக்கு பாருங்க. செல்லோட மேல் பகுதியில உருவாக்கி என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா அது வளர்ச்சி அடைந்து ஒரு புதிய செல்லாக மாறிடும். சோ அப்ப பட்டிங்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் protuberance which gradually grows and detach from the parent cell. This process called budding. மொட்டு விடுதல் பேரு. பேரண்ட் செல் தான் ஒரு ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் என்ன பண்ணும்? பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு மொட்டு மாதிரி விட்டு அது கட்டாகி என்ன பண்ணும்? புதிய தாவரத்தை உருவாக்கும். சோ இந்த முறைக்கு பேரு தான் பட்டிங், மொட்டு விடுதல். இது எக்ஸாம்பிள் ஈஸ்ட். என்னன்னு பேரு? ஈஸ்ட். பேர் என்னது? இந்த தாவரத்தோட பேரு ஈஸ்ட். இது வந்து ஒரு பூஞ்சை. சோ இந்த ஈஸ்ட வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? பிரெட் தயாரிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால், மதுபானங்கள் தயாரிப்பதற்கு இந்த ஈஸ்ட பயன்படுத்துறாங்க. சோ அப்ப பட்டிங்னா மொட்டு விடுதல். என்னன்னு பேரு? மொட்டு விடுதல் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? fragmentation, துண்டாதல். என்னது? துண்டாதல். இப்ப பாத்தீங்கன்னா in pond we see so many algae. algae பாசிகள். ஸ்பைரோகைரா பாத்தீங்கன்னா ஒரு நூல் இழை மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நூல் இழை மாதிரி இருக்கும். It's a filamentous alga. When it matures, the filament divides into pieces. Each fragment or piece of filament will grow into a new filament or individual. So likewise, Spirogyra produce so many young ones and this process is known as fragmentation. So இது வந்து ஸ்பைரோகைரான்றது ஒரு இழை மாதிரியான filamentous alga, பாசிகள் சொல்லுவாங்க. தண்ணி குளங்கள்லாம் நிறைய இருக்கும் இது. சோ இது என்ன ஆகும்னு சொன்னாக்கா நல்லா மெச்சூர் ஆன உடனே ஒரு 4-5 துண்டா மாறிடும். துண்டா மாறிடும். சோ அந்த ஒவ்வொரு துண்டு என்ன ஆகும்னா ஒரு புதிய செடியை உருவாக்கும். சோ இது மூலம் தான் அந்த தாவரம் புதிய தாவரத்தை உருவாக்குகின்றது. அதுக்கு பேரு fragmentation, அதாவது துண்டாதல் முறையின் மூலம் ஒரு பெரிய செடியா வளரும், ஒரு நூல் இழை மாதிரி வளரும். அந்த நூல் இழை பல பீஸா, சின்ன பீஸா துண்டாக மாறிடும். அந்த ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய செடியை உருவாக்கும். இதற்கு பேரு fragmentation. நன் பேரு fragmentation பேரு. சோ
துண்டாதல் தமிழ்ல சொல்லுவாங்க, துண்டாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ ஸ்பைரோகைரா, இது எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. என்னன்னு பேரு ஸ்பைரோகைரா. இது ஒரு பாசி இனம், குளத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசி இனம். Now we are going to learn spore formation. வித்துக்கள் உருவாகுதல். இது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பூவா தாவரங்களான ஆல்கைனா பாசிகள், ஃபங்கைனா பூஞ்சை, மாஸ் அண்ட் ஃபர்ன்ஸ்னா பெரணிகள் வந்து ஸ்போர்களை உருவாக்கக்கூடியது. அதுல பூ கிடையாது, பூவா தாவரங்கள் பேரு. சோ இந்த தாவரங்கள் என்ன பண்ணும், ஸ்போர்களை உருவாக்கி, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, குட்டி குட்டியா ஒரு பவுடர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த போலன் கிரைன்ஸ் மாதிரியே இருக்கும், மகரந்த தூள் மாதிரியே இருக்கும். சோ அது உருவாக்கி என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா அது காற்றுல பரவி தனக்கு சாதகமான சூழ்நிலை வந்த உடனே புதிய செடியை உருவாக்கும். They germinate into a new plant when favorable conditions are written. தனக்கு சாதகமான சூழ்நிலை வந்த உடனே புதிய செடியை உருவாக்கணும். காற்றிலேயே அது கலந்திருக்கும். இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இது பூஞ்சை. சோ இந்த பூஞ்சை என்ன பண்ணும், ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்போர்ஸ் காற்றிலேயே பறந்துட்டு இருக்கும். அது ஈரப்பதமான ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்கா அது மேல ஒட்டி ஒரு புதிய செடியை உருவாக்கும். சோ நம்ம பிரெட்டை வச்சுட்டுன்னு சொன்னாக்கா அதை என்ன பண்ண, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ஒரு பவுடர் மாதிரியான ஒரு பொருள் உருவாக்கும். சோ அது இந்த பூஞ்சைகள் தான் உருவாக்குகின்றன. பிரெட் மோல்டு அப்படின்னு பேரு. அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா இது மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும். ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர் இதான் இருக்கு இல்லையா, ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர். இதுல இருந்தா அந்த பவுடர் மாதிரியான ஸ்போர்ஸ் உருவாகுது. ஸோ ஸ்போர் ஃபார்மேஷன் மூலம் புதிய செடிகளை உருவாக்குகின்றன. ஸோ 4 ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், பட்டிங் பார்த்தோம், ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தோம், ஸ்போர் ஃபார்மேஷன் பார்த்தோம். ஓகேவா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த 4 பத்தியும் படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? If you like this video, like, share, subscribe, give your valuable comments. Thank you.